பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் கூட உங்களை எல்லாரும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபித்து இந்த நாளுக்கான வசனத்தை நேராக நாம் கடந்து போவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தரின் நல்லவர். இந்த நாளில் எங்களோடு கர்த்தர் இடைப்பட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். கர்த்தர் உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். தடைகளை யாவையும் உடைத்து போடுவீராக. உடைய கிருபையின் கரம் எங்களோடு விழுந்து வழி நடத்தட்டும். கர்த்தர் உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு கர்த்தர் என்ன பேச திட்டம் கொண்டிருக்கிறீரோ கர்த்தர் அழகாய் தீர்க்கமாய் பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை தயவு எங்களை ஆட்கொள்ளட்டும். அற்புதங்களை கர்த்தர் செய்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். Where is your heart? உங்களுடைய இருதயம் எங்க இருக்கிறது? வேதத்துல வாசிக்கும் போது வேதம் அழகாய் சொல்லுகிறது, உங்களுடைய இருதயத்தின் படியே உனக்கு ஆக கடவுள். நீ எதை விரும்புகிறாயோ அது உனக்கு ஆகட்டும். நம்முடைய இருதயம் யோபுடைய காரியத்தில் அல்லது அவருடைய வாழ்க்கையில வாசித்த போது அவன் இருதயத்துல பயந்தான். எதுக்கு பயந்தான்னா, எங்க என் பிள்ளைகள் பாவம் செய்வார்களோ, எங்க அவர்கள் மரித்து போவார்களோ அவன் பயந்தபடினால வேதம் அழகாய் சொல்லுகிறது. யோபு அவன் சொல்லுவான், நான் அஞ்சினது எனக்கு நேர்ந்தது, நான் பயப்பட்டபடி எனக்கு நடந்தது, பிள்ளைங்கள்லாம் மரித்து போனாங்க. உன் இருதயம் எங்க இருக்கிறது? எதை நோக்கி இருக்கிறது? இன்னைக்கு அநேக காரியங்களை வாசிக்கும் போது நம்மளுடைய இருதயம் உலகத்தின் காரியங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. உலகத்தின் காரியங்கள், பணம், புகழ் அல்லது கோல்டு, சில்வர், பதவிகள், காரியங்கள் அநேக நேரத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றேன், கர்த்தர் நம்மளுக்கு என்ன தெரியுமா ஞாபகப்படுத்துறாரு? உன் இருதயம் எங்க இருக்கிறதோ அல்லது நீ எதை அதிகமாய் நேசிக்கிறதோ அந்த இடத்துல உன் இருதயம் இருக்குமா? எது உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு படுமோ உன் இருதயம் அது மேலதான் இருக்கும். சும்மா ஒரு ஜெராக்ஸ் பேப்பர்ஸ் நம்ம எடுத்தோம்னு வச்சிங்களேன், ஏதோ நம்ம ஆதார் கார்டு இல்லை ஏதோ ஒன்று எடுத்துட்டு வந்து நம்ம பைக்கில் மேலே வச்சிருக்கிறோம். உள்ள போயிட்டு வரதுக்குள்ள 10 தடவை உள்ள பார்ப்போம் அந்த ஜெராக்ஸ் இருக்குதா இல்லையான்னு. அடுத்தவங்களுக்கு அது பேப்பர், உனக்கு அது இம்பார்ட்டன்ட். அடுத்தவன் அது எடுப்பானா எடுக்க மாட்டானோ அவனுக்கு தேவையில்லை, ஆனா உனக்கு அது ரொம்ப தேவை. உனக்கு அது இம்பார்ட்டன்ட். உன்னுடைய மார்க் லிஸ்ட் உனக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்தவனுக்கு அது பேப்பரு. நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. என்னை கேட்கிற தேவச்சனமே, அநேக நேரங்களிலே நம்முடைய இருதயம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? நம்முடைய மனசு நிறைய பேர் சொல்லுவாங்க குரங்கு மாதிரியா. என்னது அது? மனுஷன் எதுல இருந்து வந்தான்னு அறிஞர்கள் கண்டுபிடிச்சாங்களாம். குரங்குல இருந்து தான் வந்தான், அவன் உருமாறினான் அப்படின்னு பார்க்கிறோம். அதை விடுங்க, நமக்கு அது வேண்டாம். ஆனா நல்ல கவனிங்க, நம்ம மனசு மட்டும் குரங்கு மாறியான். இதுக்கு தாவோம், அதுக்கு தாவோம், இது எடுப்போம், அதை எடுப்போம், ஒண்ணுமே கிடையாது. ஒரு சாரி வாங்க போனோம்னா இந்த எடுப்போம், அதை எடுப்போம். 2 தானா, ஒரு 5 எடுத்தா நல்லா இருக்குமே, இது கூட நல்லா இருக்குல்ல, இது எடுக்கும், எல்லாம் எடுத்துருவாங்க. வெளியே வந்துட்டு இது நல்லா இருக்குதா, ஒண்ணுமே இல்லை, தப்பு நம்ம சொல்லுவோம். நல்லா இல்லைன்னு சொன்ன வச்சுங்க, மாத்தி இல்லாமா 2 hour ஏற்கனவே உள்ள உட்கார்ந்து இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மனுஷனுடைய மனசு அது குரங்க மாதிரியா. அல்லேலூயா, அல்லேலூயா. அது அப்படியே மாறும், தடம் புரண்டும் மாறி போகும். என்னை கேட்கிற தேவச்சனமே, இந்த நாளில் உங்களை நான் ஞாபகப்படுத்துறேன், ஜாக்கிரதை. உன் இருதயம் எங்க இருக்கிறது? உன் இருதயம் எங்க போயிட்டு இருக்கு? கர்த்தர் கேட்கிறாரு. உன்னுடைய பார்வை கேட்கல, உன்னுடைய பேச்சு கேட்கல, அல்லது அல்லது போக்கு அல்லது உன்னுடைய பிரயாணங்கள், உன்னுடைய காரியங்கள் கர்த்தர் கேட்கல. கர்த்தர் கேட்கறது நம்ம கேட்கிறாரு, உன் இருதயம் எங்க ஆஃப் பண்ணா, ஃபேன் ஆஃப் பண்ணா அவருக்கு தெரியும். ஆண்டவர் எங்க கேட்கிறாரு, எதுல இடத்த கேட்கிறாரு? கேட்கல, இருதயத்துல கேட்கிறாரு. முதல்ல இருதயத்துல டிசைட் பண்ணி தான் வெளியே நம்ம பேசுவோம். உண்மைங்களா பொய்ங்களா?
ஏதாவது முதல்ல நம்ம இருதயத்துல டிசைட் பண்ணி பேசி இப்படிதான் பேசணும். போய் சண்டை வாங்குறோம்னு நினைச்சாலும் இப்படி போட்டு அப்படி போட்டா அவங்க சண்டைக்கு வருவாங்க. அப்ப நம்ம சண்டை போடலாம், ஜாலியா இருக்கும் அப்படின்னு. சண்டை போறத கூட சில பேர் ஜாலியா இருக்கிறாங்க. என்னை கேட்கிற தேவஜனமே, இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்க இருதயங்களை கர்த்தர் பார்க்கிறார். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஒரு வசனத்துல வாசிக்கிறோம், யங் ரிச் மேன், ஒரு பணக்காரன் இயேசு கிறிஸ்து வந்து கேட்கிறார், ஐயா போதகரே, நான் பரலோகம் போகணும்னா என்ன செய்யணும்? அப்ப கர்த்தர் சொல்லுவார், எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் நிறைய பேசுவாங்க. பேசின பிறகு கர்த்தர் லாஸ்ட்ல ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பணக்காரன் பரலோக ராஜ்யம் போறது சொல்ல கூடாத காரியம். கேமல்னா ஒட்டகம் ஊசி நுனியில பிரவேசிக்குமா? போமா? ஒட்டகம் தெரியுமா? அந்த ஒட்டகம் வந்துட்டு ஊசி நம்ம நூல் ஏத்தவும் பாருங்க, அதுல நுழைஞ்சு போகுமா? போவாது. நமக்கே தெரியும், நம்மளே போக மாட்டோம், ஒட்டகம் இருந்து போவோம். எல்லாம் கவனிங்க, அந்த நுனியில ஒட்டகம் போனாலும் போகலாமே ஒழிய பணக்காரன் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த இடத்தை ஆண்டவர் அப்படியே மூடினார். ரைட், ஓகே, விட்டுருங்க. இப்போ நம்ம பணக்காரனா ஆகுவது கர்த்தருடைய விருப்பமா இல்லையா? என்னன்னா நீங்க இப்படி பேசினா அப்படி சொல்றீங்க, அப்படி சொன்ன இப்படி என்னதான் பண்றது? இப்போ நம்ம பணக்காரனா இருப்பது கர்த்தருக்கு பிடிக்குமா பிடிக்காதா? வாஸ்தல அந்த வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16-22 வசனங்கள். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் நீ என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் ஒரு குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராயிருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இந்த இடத்துல ஒரு ரிச் மேன் ஒருத்தரை பார்க்கிறோம், நல்ல என்ன சொல்றது செல்வந்தன ஒருத்தரை பார்க்கிறோம். அந்த செல்வந்தன் ஆண்டவரிடம் கேட்கிறாரு, ஐயா நான் இன்னும் அல்லது பரலோக ராஜ்யம் வரணும், அல்லது இன்னும் நான் நன்மை செய்வதற்கு, இன்னும் நான் கற்றுக்கொள்வதற்கு ஏதாவது நான் சொல்லுங்க, நான் செய்யறேன் போதகரே அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்ட போது கர்த்தர் சொல்லுகிறாரு, அது பண்றியா, இது பண்றியா, 10 கட்டளை பண்றியா, எல்லாத்தையும் பண்றியா, எல்லாத்தையும் கரெக்டா பண்றேன், இது எப்போதிலிருந்து பண்றேன், சிறு வயது முதல் கொண்டு பண்றேன், இது எல்லாம் கடைபிடிக்கிறேன், எல்லாம் பண்றேன். ஆனா கர்த்தர் கேட்டாரு, நீ போய் உன்னுடைய செல்வத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன செய்யணுமா, தரித்திரருக்கு கொடுத்து விடு, அல்லது இல்லாதவருக்கு கொடுத்து விடு அப்படின்னு கர்த்தர் சொல்லி கொடுக்க சொல்லிட்டு அனுப்புறாரு. அவன் என்ன பண்ண தெரியுமா? அது கீழே வசனத்தை வாசித்துருங்க. இந்த வார்த்தை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போயிட்டான். துக்க முகத்தோடு, சந்தோஷம் இல்லாம கிளம்பி போயிட்டான். இந்த பணக்காரனா இருக்கிற இந்த வாலிபனுக்கு நல்லா தெரியும், 10 கட்டளை தெரியும். இந்த வாலிபனுக்கு தெரியும் இவர் தான் கர்த்தர்னு தெரியும், கர்த்தரை பற்றி தெரியும். நீர் நல்லவர் என்றான், கர்த்தர் ஒருவரே நல்லவர் என்றான், எல்லாம் தெரியும். கட்டளை தெரிகிறது, சிறு வயதிலிருந்து கடைபிடிக்கிறான்,
அல்லது கர்த்தரை நல்லவர் என்கிறான். அது பிறகு கேட்கிறான் என்ன செய்யணும் கேட்கும் போது கர்த்தர் கேட்கிறாரு, ஐயா உங்ககிட்ட இருக்கிற பணங்களை நீ என்ன செய்ய, கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுத்து விடு. உடனே முகம் எல்லாம் மாறிச்சு, அப்படியே வருத்தப்பட்டான். எதை கொடுக்க சொல்றாரு? ஹலோ, இப்ப உங்க முகம் எல்லாம் மாறிச்சு. அந்த இடத்துல நான் இருந்தா எனக்கு கொடுத்துருப்பானே, அவன் யாரும் கொடுக்கலங்க, போயிட்டான் அப்படியே. நல்ல கவனிங்க, ஆண்டவர் தெரியும், கர்த்தருடைய வார்த்தை தெரியும், கர்த்தருடைய பயம் தெரியும், பரலோக ராஜ்யம் போகணும்னு ஆசை இருக்கு, இவர் தான் கர்த்தர்னு தெரிகிறது, எல்லாம் தெரியும். ஆனா ஒண்ணு, எதை விட முடியல அப்படின்னா, எதை அவன் அதிகமாய் நேசித்தானோ, எந்த பணத்தின் மேல் நோக்கமாய் இருந்தானோ அதை விட்டு கொடுக்க அவன் மனதில்லாதவனா இருந்தபடினால அவன் சோகத்தோடு திரும்பி போனான். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் கிறிஸ்தவர்ல பாக்குறோம், ஜெபிப்பாங்க, வேதம் வாசிப்பாங்க, சபைக்கு வருவாங்க, 1ஆம் தேதி வருவாங்க, சாத்திக்கிழமை வருவாங்க, உபவாசம் ஜெபம் இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, பாஸ்டருக்கு சாப்பாடு கூட போடுவாங்க. ஆனா கர்த்தருக்கு பயப்படும் செய்வாங்க. ஆனா அவங்க இருதயம் ஆண்டவர் மேல இல்லாம எதை மேலயோ இருக்கு, எதையோ பார்த்துட்டு இருக்கிறாங்க, எதற்காகவோ ஓடிட்டு இருக்கிறாங்க. என கேட்கிற தேவஜனமே, இந்த காலவேளையில கர்த்தர் உங்களுடைய எதிர்பார்க்கிறது உன்னுடைய கட்டளைகளை கை கொள்வதல்ல, அல்லது அவனை பின்பற்றுவதல்ல, அவரை தேவன் என்று அறிந்து கொள்வதல்ல. கர்த்தர் இந்த நாளிலே உன்னை பார்த்து கர்த்தர் கேட்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அவர் உன் இருதயத்துல இருக்கிறாரா? இதுக்கு ஆமென் சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அந்த பணக்காரனுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் எனக்கும் வருவதாக அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுவோம் பாருங்க, ஒரு ஆமேன். அப்பா சொல்ல மாட்டீங்கப்பா, டாப் எகிரும் அப்படியே. நல்ல கவனிங்க, அந்த பணக்கார மாதிரி நாம ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து வருவாருன்னு தெரியும், அவர் தான் எனக்காய் மரித்தாருன்னு தெரியும், அவர் எனக்காக பரிந்து பேசுறாருன்னு தெரியும், எல்லாம் தெரியுங்க. வேதத்தை வாசிக்கிறேங்க, ஜெபிக்கிறேங்க, வைராக்கியமா இருக்கிறாங்க, அநேக பேருக்கு முன்பதாக நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறேன், எல்லாம் பண்றேன். ஆனா ஒண்ணு, யாருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறேன்னா கர்த்தரை விட வேற எதுக்கோ முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். ஒரு நாள்ல கர்த்தர் சொல்லுவார், அதை விட்டுட்டு பாப்பா, சாரி அதை மட்டும் சொல்ல மாட்டீங்க. எங்க அம்மா இல்ல, அவங்க கிறிஸ்துக்குள்ள நித்திரை அடைச்சிட்டாங்க கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க சொல்லுவாங்க, எதையாவது ஒண்ணு மனசுல வச்சுட்டு எங்கேயா போயிட்டு இருந்தோம் வந்துட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், அவங்க சொல்லுவாங்க, தெலுங்குல சொல்லுவாங்க, என்ன నువ్వు దూరడానికే సందు లేదు, నీ మెడకు ఒక డోలు அப்படின்வாங்க. என்னடா இது, எனக்கு ஒன்றும் புரியாது. கழுத்துக்கு ஒரு ட்ரம் மாதிரி கட்டிக்கிட்டோமா, நான் போறதுக்கே பூந்து போறதுக்கு வழி இல்லையா, அந்த ட்ரம் நம்ம கழுத்துல கட்டிக்கிட்டா அதுக்கு ஒரு சந்து வரணும்ல, அதுக்கு கேப் இருக்கணும்ல, நீ போறதுக்கே வழி இல்லை, உனக்கு கழுத்துக்கு ஒரு மோளம், பெரிய மோளம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், எப்படி போவேன் நானு? சில பேருக்கு அது இல்லாமலே பெரிய மோளம் இருக்கு, நான் அவங்கள பத்தி பேசுறேன். இல்ல, நான் சும்மா சொன்னேன். ரைட், ஓகே, நல்ல கவனிங்க. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ கேட்கிறாரு, நித்திய ஜீவனை பெறும்படி. அவனுக்கு தெரியும் நித்திய ஜீவன் கர்த்தர் கொடுக்கிறாரு. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் நித்திய ஜீவன் கொடுப்பார், நமக்கு தெரியுமா? ஒரு அல்லேலூயா, ஆமென். போனா போதும் உனக்கு சத்தமா ஒரு ஆமென், சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்கம்மா. நவம்பர் மாசத்துல சொல்லுங்களேன், டிசம்பர் மாசத்துக்கிட்ட வந்துட்டோம், 2025 முடிய போகுது. அல்லேலூயா. 26ல மாறணும் நம்ம. அல்லேலூயா. இப்பதான் லைட்டா அப்படி பேத்தேல் சபையை கொஞ்சம் லைட்டா ஓகே கமான்ன்ற மாதிரி அல்லேலூயா வருது இப்பதான். நல்ல கவனிங்க, எல்லாம் தெரியும் நம்ம ஆளுக்கு, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். ஒன்ன மட்டும் விட்டுட்டு வா, அந்த பான் பராக்க மட்டும் விட்டு வா பாஸ்டர். அது வாயில போட்டாதான் பாஸ்டர் நல்ல அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்கு பாஸ்டர், உங்களுக்கு தெரியாது பாஸ்டர். எல்லாம் பண்ணுவான், சபையில வேலை செய்வான், எல்லாம் பண்ணுவான், செய்வான், பெருக்குவான், கூட்டுவான், எல்லாம் செய்வான். ஆனா அந்த கூல் இப்ப விடுறான்னாக்கா அதுதான் நான் கூலா இருக்குது. இருக்கும், கூலா இருக்கும், உனக்கு கூலா ஒரு நாள் வரும்.
அது வர்றதே தெரியாது, கூலா வரும், அதுக்கப்புறம் ரொம்ப ஹாட் ஆயிடும். இது விட்டுருப்பா. கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் எல்லாம் பண்றதான். தசமபாவத்தை கொடுக்கிற, காணிக்க கொடுக்கிற, ஆண்டவர் வைராக்கியமா இருக்க, ஜெபிக்கிற, நீ எல்லாம் கிறிஸ்தவனை போல இருக்கிற, எல்லாம் பண்ற, வெரி குட், நல்லது, கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். ஆனா இதை விட்டுருப்பா. இல்ல, நோ. இந்த மனுஷனுக்கு எதை மேல இருக்க நோக்கமா இருக்கிறான்னா, கர்த்தர் பிடிச்சிட்டாரு. கர்த்தருக்கு தெரியும், கர்த்தர் மனுஷன் முகத்தை காண்கிறான், ஆனா கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். இவனை பார்த்தவனே கர்த்தரை கண்டுபிடிச்சாரு. இவன் எதை மேல நோக்கமா இருக்கிறான், எதை இச்சைக்கிறான் அப்படின்னா, பணத்தின் மேல குறியா இருக்கிறான், ஐஸ்வர்யத்தின் மேல குறியா இருக்கிறான். எனக்கு கேட்கிற தேவச்சனமே, இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றேன், நீ எதை மேல இருதயத்துல அல்லது நீ அதிகமாய் நேசிக்கிறியோ அதை கர்த்தர் சொல்லுகிறார். அதை விட கர்த்தருக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தாதான் அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராம். அதுக்கு கம்மியா நீங்க ஆண்டவரை பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டீங்களே. ஒரே ஒரு குரல் மட்டும் எனக்கு கேக்குது, ஆசீர்வதிக்கவே மாட்டார் அப்படின்னு. உண்மைதாங்க, ஆசீர்வதிக்க மாட்டாரு, ஆசீர்வதிக்க மாட்டாரு. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், அறிந்தவன் நீ, தெரிந்து கொண்டவன் நீ. உன் இருதயம் எதை மேல் இருக்கணும்னாக்கா கர்த்தர் மேல் இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாம் கூட கொடுக்கப்படும். அவர் செல்வந்தனாய் இருக்கிறபடினால நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்மளை செல்வந்தனாய் மாற்றுவதற்கு அவர் தரித்திராய் கர்த்தர் மாறினார். ஆனா நீ என்ன பண்றன்னா, செல்வத்தை கொடுத்தவரை விட்டுட்டு எதை பிடிச்சிட்டு இருக்கிறோம்? இருக்கிறத விட்டு பறக்கிறது பிடிக்கணும் பாக்குறான். கையில இருந்து அதை வச்சுக்கடா தம்பி. இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படிதான், ஆசீர்வதிக்கிறவரை மறந்து போய் ஆசீர்வாதங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, எங்கேயோ தவறு நடக்கிறது. ஆண்டவனை ஆசீர்வதித்தார், உன் சூழ்நிலைகளை மாற்றினார், உன் காரியங்களை மாற்றினார், இருதயங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார், உன்னுடைய தேவைகளை கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு நீ இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை தான், அவர் இல்லாமல் நீ கிடையாது. ஆனா இன்னைக்கு கர்த்தருக்கு ஞாபகப்படுத்துறாரு, நீ யாருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிற? இன்னைக்கு சபையை பார்த்து நான் கேட்கிறேன், ஆண்டவரை அறிந்து கொள்ளும் போது நம்முடைய காரியம் எப்படி இருந்தது, நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தது? கொடுமையான நேரங்களிலே ஆண்டவரை பிடித்து கொண்டோம். இன்னைக்கு நாம இருப்பது நம்முடைய பணத்தினாலேயோ, படிப்பினாலேயோ, அல்லது நமக்கு இருக்கிற வேலை வாய்ப்புகளாலேயோ, அல்லது வியாபாரங்களால அல்ல. இது சுத்த கிருபைன்றவங்க மட்டும் ஆமா பாஸ்டர் மட்டும் கையை மேல உயர்த்தி ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபை. அவர் தான் கிருபையை நடத்துறாருங்க, அவர் தான். இது பலத்தினால அல்ல, இது எனக்கு இருக்கிறது டேலண்டால அல்ல. டேலண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு பாட்டு, டேலண்ட் எல்லாம் இல்ல பிரதர், சொல்ல மாட்டீங்களே. பசங்களை இப்போ அந்த மியூசிக் போட்ட போதும் மேல அந்த ஓடியும் டான்ஸ் போடுவாங்க. இப்போ அது மாதிரி நம்ம பிள்ளைங்க அப்படியே கத்துக்கிட்டாங்க. எல்லாம் டேலண்ட் எல்லாம் இல்ல பிரதர், எல்லாம் கிருபை. நல்ல கவனிங்க, அவர் சொல்றாரு அந்த இடத்துல, நீ உன் பணத்தை ஏழைகளை கொடுத்துட்டு வாப்பா, நான் உனக்கு நித்திய ஜீவன் தரேன், என்னோடு நான் உன்னை வைத்துக் கொள்ளுவேன், நித்திய காலங்கள் நீ என்னோடு இருப்ப, அதை விட்டுட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே இவன் சோகமா ரொம்ப வேதனைப்பட்டு அங்கிருந்து அப்படி போயிட்டான், திரும்பி வரல. இன்னைக்கு ஆண்டவர் சபையில உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, வேணாப்பா வேணாம், என்னை விட நீ அதிகமா நேசிக்காத, என்னை விட உனக்கு பாட்டல் ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, என்னை விட உனக்கு அது வேண்டாம், விட்டு அப்படின்ன போது ஆண்டவரை பார்த்து கேட்போம். சபையில தலையாட்டி அவன் அந்த பணக்காரன் ஒண்ணுமே பேசல, சைலண்டா போயிட்டான். இன்னைக்கு அநேக சபையார், அநேக கிறிஸ்தவர்கள், அநேக பேர் மௌனமா போகிறோம். கர்த்தர் அதை எதிர்பார்க்கல. கர்த்தர் கேட்கறது என்னன்னா, அதை விட்டு திரும்பி வா. இன்னைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட கேட்கறது என்ன தெரியுமா? விட்டுட்டு வா. கர்த்தர் நம்மள சபையில இருந்து விட்டுட்டு வா நம்பிச்சா, நம்ம கூட்டிட்டு வா அப்படின்னு கூட்டிட்டு வந்துடுறோம். இல்லாத போலதானே கொண்டு வந்து சபையில வச்சிடறோம். ஹலோ, கேட்க மாட்டீங்களே? இன்னைக்கு ஆமேன் ரொம்ப குறைவு. உனக்கு இன்னைக்கு ஆமேனே
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. இப்போ அது கீழே வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பணக்காரன் பரலோகத்துக்கு போக மாட்டானா? அதனால உடனடியாக நம்முடைய வீடுகளையும் நமக்கு இருக்கிற அந்த 2-3 சவர நகையும் எத்தனை போய் வித்துட்டு எல்லாம் எப்படி இருக்கும் பாக்குறீங்க? அப்போ இவ்வளவு மஞ்சோட ஆயினா ரொம்ப நல்லவர். உங்களை விற்க சொல்லலைங்க. உங்க கம்மல் செயின் எல்லாம் போட்டுக்கோங்க, நல்லதுதான், குட், நல்ல விஷயம், போட்டுக்கோங்க. போடுறது போடாதது உங்க விருப்பம். நாங்க போடுன்னு சொல்ல மாட்டோம், போட வேணாம்னு சொல்ல மாட்டோம். இருந்தா நல்லா போடுங்க. 10 சவர 20 சவர உங்க விருப்பம் தான். இல்லையா, நோ ப்ராப்ளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் போட மாட்டேன், குட், நல்லது. அல்லேலூயா. இதுக்கு அவர் அல்லேலூயாவே இல்லையே. போடுங்கன்னு சொன்னதுக்காக ஒரு அல்லேலூயா சொல்ல வேண்டியதானே? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. கர்த்தர் சொல்ற பணக்காரன் போக மாட்டான். இன்னைக்கு நம்ம கிட்ட கொஞ்சம் ஒரு வீடு இருந்தது, கொஞ்சம் பணம் இருக்கு, கொஞ்சம் நகை இருக்கு, போவோமா போக மாட்டோமா? இப்படி சொன்னீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. நாம் போவோமா அல்லது போக மாட்டோமா அப்படின்னு சொன்னாக்க பதில் சொல்லுவீங்களே. போக மாட்டோம், அப்படித்தானே? சபை ஒன்றுபட்டு சொல்லணும். சொல்லுங்க. பணம் கொஞ்சம் இருக்குது, பேங்க்ல 10,000 ரூபாய் வச்சிருக்கிறோம், போவோமா போக மாட்டோமா? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். பின்னாடி பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய பிரதர்ஸ் எல்லாம் கர்த்தர் சொல்றாருப்பா, நான் சொல்லல. 24ஆம் வசனம், மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒட்டகம் கூட அந்த ஊசி இதுல போயிடும். ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு பணக்காரன் என்ன செய்ய மாட்டானா? இப்ப சொல்லுங்க, பணக்காரன் போவானா போக மாட்டானா? பிரதர்ஸ் மேல பிரதர்ஸ் தான் நல்லா சொல்லுவாங்க. சொல்லுங்க, இந்த பணக்காரன் போவானா போக மாட்டானா? ஒரு தலை எஸ் அப்படின்னு, சில தலைகள் நோ அப்படின்றாங்க. சரி, யார் எது சொன்னாலும் இந்த பணக்காரனை குறித்து நானும் கொஞ்சம் உங்களை பேசும்படிக்க வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் என்னோட கூட திருப்பி கொள்ளுங்கள், வாசிக்கலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளுடைய சீமானாயிருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கு ஆயுக்கும் நடுவாக தன் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினது போதும். 2வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் மிருக ஜீவங்களும் வெள்ளியும் பொன்னும் ஆஸ்திகளை உடையவன் சீமானாயிருந்தான். இப்போ விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு என்ன இருந்ததா? வெள்ளியும் பொன்னும் ஆஸ்திகளும் அல்லது மிருக ஜீவங்களும் அவன் கிட்ட இருந்தது என்று வேதம் சொல்லுது, நான் சொல்லல. இருக்கீங்களா? இப்போ இவன் பணக்காரனா ஏழையா? ஐயோ, அப்ப இவன் பரலோகம் போவானா போக மாட்டானா? அது எப்படி அவரு போவாரு இவரு போவாரு? நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. ஆபிரகாம் பணக்காரனா இருந்தான், மிருக ஜீவங்கள் இருந்தது, அவனுக்கு ஆஸ்தி இருந்தது, அவனுக்கு எல்லாம் இருந்தது. ஆனா கவனிங்க, வேதத்துல வாசிக்கும் போது ஒரு பற்கள் நிறைந்த லாசரு, ஏழை லாசரு ஒருவன் இருந்தான். அவனை பார்த்து இந்த பணக்கார ஒருத்தன் கேட்பான், ஐயா, அந்த ஆபிரகாமுடைய மார்பிலே சாய்ந்திருக்கிற அந்த லாசருவை அவனுடைய விரலை தண்ணீரை துவைத்து எனக்கு தண்ணீரை கொடுக்கவும். ஆபிரகாம் எங்க இருக்கிறாப்போ? நீங்க பணக்காரன் போக மாட்டான்னு சொல்லிட்டீங்களே, யார் சொன்னது அந்த வார்த்தை?
இந்த பாஸ்டருக்கு எப்போ பாரு கன்ஃபியூஷன்ல வைக்கிறது அப்படிதான் அவருக்கு ரொம்ப பிடிக்குது. இல்ல நான் கேட்கறேங்க, இப்ப அந்த இடத்துல சொன்ன பணக்காரன் போக மாட்டான்னு சொல்லிட்டாரு. யாரு சொன்னது? ஏசு கிறிஸ்துவே சொல்றாரு. ஏசு கிறிஸ்து சொன்ன நானே வழியும் சத்தியம் ஜீவனும் சொன்னார். அவர் சொல்றாரு நான் போக மாட்டேன், அவன் போக மாட்டேன்ட்டாரு. ஆனா நல்ல கவனிங்க, விசுவாசிகளின் தகப்பனாகிய அல்லது இந்த ஆபிரகாம் என்ன தெரியுமா பண்றான்? வெள்ளி பொண்ணு மிருகஜீவிகள் எல்லாமே இருக்கு. அவர் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறதை வேதத்துல வாசிக்கிறோம். இப்ப சொல்லுங்க, அப்ப ஏசு கிறிஸ்து சொன்னது கரெக்டா தப்பா? இதுதானே எனக்கு பிடிக்கல. ஒருத்தன் நம்ம சர்ச்சில் ஒருத்தன் வந்தான், அப்போ ஞாபகம் வரும், நான் பாగా చెప్తాను வாக்கியமா, நீங்க நல்லா சொல்லுங்க பாஸ்டர், ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா நீங்க கொஸ்டின் கேட்கறத மட்டும் எனக்கு அதுதான் எனக்கு பிடிக்கல. நான் சொன்னேன் அதுதான் எனக்கு பிடிச்சிருக்குது. முன்னுக்கு போகலாம். இப்போ ஆபிரகாம் பரலோகம் போயிட்டான். அப்ப ஏசு கிறிஸ்து சொன்னது கரெக்டா தப்பா, பொய்யா? ஏன் ஏசு கிறிஸ்து அப்படி சொன்னார்? ఆయన చెప్తే ఏమి చెప్పకపోతే அவர் சொன்ன சொல்ல, இன்னைக்கு நாங்க மத்தியானம் வீட்டுக்கு போன உடனே ஒரு மீன் சாப்பாடு இருந்தா போதும், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஆத்திரம், அதை எடுத்து உள்ள போட்டோமா போயிட்டே இருப்போம் பாஸ்டர். நல்ல கவனிங்க, ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். மிருக ஜீவங்களை, அவருடைய மிருக ஜீவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோபுக்கு முன் இருந்ததை விட 2 மடங்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். என்னை கேட்கிற தேவஜனமே, யோபு தன் சிநேகிதனுக்காய் வேண்டுதல் பண்ணின போது கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார் அப்படின்னு நேற்று அல்லது போன வாரத்தில் நான் பேசியிருந்தேன். என்னை கேட்கிற தேவஜனமே, இன்னைக்கு பாருங்க, நல்ல கவனிங்க, உங்களை பார்த்து சொல்றேன், யோபு செபித்த போது கர்த்தர் அவனுக்கு சிறையிருப்பை மாற்றுவார் அப்படின்னா, இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஜபம் பண்ணா 2 மடங்கு இருக்கிற 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சேலரியா மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 50,000 1 லட்சமா மாறும், மாறுவதாக. ஹல்லேலூயா. அவனிங்க கர்த்தர் டக்குன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு நிறைய பாஸ்டர் சொல்லுது தெரியுமா, ஒன்னும் வேண்டாம், நம்மளுக்கு எதுவும் வேண்டாம் இந்த உலகத்துல. இந்த உலகத்துல நம்மளுக்கு வீடு வேண்டாம், வாசல் வேண்டாம், நமக்கு நகை நட்டு வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அப்படியே நம்ம வாழ்ந்துட்டு செத்துட்டோன்னா பரலோக ராஜ்யத்துல எல்லாமே நான் ஏத்துக்க மாட்டேன், நான் ஏற்றுக்க மாட்டேன். நல்ல ட்ரெஸ் போடுன்னுவேன், நல்ல வாகனத்தை வாங்குன்னுவேன், நல்ல நகையை போட்டுக்கோன்னு தான் சொல்லுவேன். உங்க விருப்பம், போடுங்க போடாம, நான் யாரும் கம்பல்ஸ் கிடையாது. நல்ல வீடு கட்டுங்கன்னு சொல்லுவேன், சந்தோஷமா ஆஸ்திரதமா இருங்கன்னு சொல்லுவேன். நான் அதை நம்புறேன், அதை நான் பிரீச் பண்றேன். கர்த்தர் ஆசீர்வதிக்க தான் விரும்புறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம், என்னை உயர்த்தி வைப்பது அவருக்கு பிரியம். என் தரித்திரத்தை மாற்றுவதற்கு அவர் தரித்திராய் கர்த்தர் மாறினார். இனி நான் தரித்திரன் அல்ல, மாற்றிட்டாரு. நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்து சொன்ன உடனே இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, இல்ல நீ பணக்காரனா இருக்காத, நீ என்னவா இரு, ஏழையாவே இரு, நீ இப்படியாவே இருந்துரு, இருக்கிறத வாங்கி வச்சு சாப்பிட்டு அதை காலி பண்ணு, திருப்பி போடாத அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல கேள்விப்படுகிறேன். என்னை கேட்கிற தேவச்சனமே, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இல்ல கர்த்தர் அந்த இடத்துல சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, அவன் இருதயத்தை கர்த்தர் பார்த்தார், அவனுடைய நோக்கத்தை கர்த்தர் பார்த்தார், அவனுடைய காரியங்களை கர்த்தர் பார்த்தார், அவன் இருதயத்தின் ஆழங்களை கர்த்தர் பார்த்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்றார் அப்படின்னா, அவன் இருதயத்தில் ஆழத்துல அந்த பணத்தின் மோகம் அல்லது அந்த பணத்தை வருகிற இச்சை கர்த்தர் கண்டு சொல்றாரு, அந்த பணத்தை விட்டாலே ஒழிய உனக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. பணக்காரன் இல்ல, பணத்தின் மேல் இச்சையா இருக்கிறவன், அதன் மேல மோகமா இருக்கிறவன், அதையே எனக்கு வேணும்னு சுத்துறவன், ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு கேட்கிற தேவஜனமே, வேதத்துல வாசிக்கும் போது வேதம் அழகாய் சொல்லுகிறது. தீமோத்தேயர் வாசிக்கும் போது தீமோத்திக்கு இப்படி பவுல் எழுதுகிறான். 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயர் 6:10 வாசிக்கும் போது வேதம் அப்படி சொல்லுகிறது, பணாசை எல்லா தீங்குக்கும் அது வேறாய் இருக்கிறது.
இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கு பின்ன ஓடுற, ஆனா யாருக்கு பின்ன ஓட மாட்டேன்ற? கொடுக்கிறவர் பின்னே ஓட மாட்டேன்ற. உன் இருதயம் அவருக்கு பின்ன இல்ல. இன்னைக்கு யாருக்கு பின்ன இருக்கு அப்படின்னாக்கா, பணத்துக்கு பின்னாடி இருக்கு, ஆஸ்திகள் பின்ன இருக்கு, அல்லது காரியங்களுக்கு பின்னாடி இருக்கு. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க மாட்டாரு. ஒருவேளை தற்காலிகமா இருக்கலாம், ஆனா நல்ல கவனிங்க, கர்த்தர் நிரந்தரமாய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவர் மேல நோக்கமா இருக்கணும். ஒண்ணு சொல்லுவா, நியாயமா இருக்கவனை இந்த உலகம் ஆசீர்வதிக்குமா, அநியாயமா இருக்கிறவனை ஆசீர்வதிக்குமா? சொல்ல மாட்டீங்களே. லஞ்சம் வாங்குறவன் நல்லா இருப்பானா, லஞ்சம் வாங்காம இருக்கிறவன் நல்லா இருப்பானா? பாஸ்டர் நீங்க இது கூட தெரியாம இருக்கிறீங்க மாதிரி என்ன பாக்குறீங்க? உலகம் அவனை நல்லதான் வச்சுக்கோ, ஆனா கடைசியில கர்த்தர் சொல்லுவாரு, அவன் பணத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுவாரு, அவன் லஞ்சத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுவாரு, கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க மாட்டான். அவனுக்கு அந்த இடத்துல இடம் கிடையாது. என்னை கேட்கிற தேவச்சனமே, இந்த பணாசை எல்லா தீங்குக்கும் வேறாயிருக்கிறது. இவனுடைய இருதயம் எதை மேல் இருக்கு அப்படின்னா, பணத்தின் மேல் இருக்கு, ஆசைகள் மேல் இருக்கு, அந்தஸ்துகள் மேல் இருக்கு, அல்லது காரியங்கள் மேல் இருக்கு. ஆண்டவர் மேல் இல்ல. எல்லாம் பண்றானா, எல்லாம் தெரியுது, வசனம் தெரியுது, ஜபம் தெரியுது, பாட்டு பாடுறான், எல்லாம் பண்றான், ஆனா அவன் இருதயம் எங்க இருக்கு அப்படின்னா, அவன் இருதயம் இயேசு கிறிஸ்து மேல் இல்ல, அதுக்கு மேல பணத்தை வச்சிருக்கிறான். இன்னைக்கு நாம எதை ரொம்ப நேசிக்கிறோம்? இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பிரசங்கெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். இந்த மாதிரி பாட்டுல வர்ற மாதிரி நீங்க பிரசங்கம் பண்ணிருந்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன அல்லேலூயா, என்னது என்ன பிரசங்கம் பாஸ்டர் பிச்சு வதறிட்டாரா? ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஆபிரகாமை பரலோகத்தை கொண்டு போனார், யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார், எத்தனையோ பேர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கொர்நேலு என்னப்பட்டவன் 100க்கு அதிபதி, அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கவில்லையா? அவனுடைய பிள்ளைகள் அல்லது குமார்த்திகள் தீர்க்கதரிசனம் சொல்லவில்லையா? என்னை கேட்கிற தேவஜனமே, பணக்காரன் அல்ல, உன் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. உன் இருதயத்தை நிறைவுகளை கர்த்தர் பார்க்கிறாரு. உள்ளாந்த இருதயங்களை கர்த்தர் பார்க்கிறாரு. உன் இல்லத்தின் ஆழத்துல ஒருவேளை எதையாவது ஆண்டரை விட நீ அதிகமாய் நேசித்தா, கர்த்தர் இந்த வேலையை பார்த்து சொல்றாரு, இல்ல, அதை கர்த்தர் இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்காது, பரலோக ராஜ்யத்தை கொண்டு போய் சேர்க்காது. முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியும் கர்த்தரை தேடணும். இன்னைக்கு நம்ம அதை தேட மாட்டோம். தீபாவளிக்கு 1000 ரூபாய் எதை போடுங்க அதை பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா உங்க மனசு எங்க இருக்கணும்? கேட்கல. சில பேருக்கு அவங்க வேலை மேலேயே இருப்பாங்க. வேலை போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஹலோ, பெரம்பூர் சபையில ஒருத்தருக்கு வேலை இல்லை, எல்லாம் உபவாச கூட்டத்தில் ஜெபம் பண்ண எல்லாரும், ஆண்டவரே எப்படியாவது வேலை ஆண்டவரே, ஆண்டவரே வேலை கொடுத்துருங்க ஆண்டவரே. வேலையை கொடுத்துறாரு கர்த்தர். அப்புறம் வேலை வந்தோடனே அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஓட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நைட்டு ஓட்டி, அந்த ஓட்டி இந்த ஓட்டி, லாஸ்ட்ல ஞாயிற்றுக்கிழமை ஓட்டி, ஞாயிற்றுக்கிழமை போனா டபுள் சம்பளம் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கே வரதில்ல. கேட்டா, இன்னைக்கு போனா 1000 ரூபாய், நாளைக்கு போனா 500 ரூபாய், அதனால இன்னைக்கு போறேன். எதை பிடிச்சிக்கிட்டாரு இப்ப இவரு? நான் வேலையை பத்தியோ நான் வியாபாரத்தை பத்தி நான் பேசலைங்க. எதை விட்டு எதை பிடிச்சிட்டாரு? புருஷனை விட்டு அரசனை பிடிச்ச மாதிரி கொடுத்த கர்த்தரை மறந்துட்டியே, ஆசீர்வதித்த கர்த்தரை மறந்துட்டியே. ஜாக்கிரதை, உன்னை ஆசீர்வதிக்கிறவர் மாறுகிறவர் இல்ல. கம்பெனி வரும், கம்பெனி போகும், கவர்மெண்ட் வரும், கவர்மெண்ட் போகும், எதை வேணா வரும், எதை வேணா போகும். ஆனா மாறிடாதவர், மறந்துடாதவர், விட்டு விடாதவர், அற்புதங்களை செய்கிறவர், உன்னை கர்த்தர் உள்ளங்கரத்துல வரைந்து வைத்திருக்கிறவர், அவர் மாறிடாதவர். கரங்களை மேல உயர்த்தி, நீர் மாறிடாதவர். ஆண்டவரே, உம்மை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயம் உம்மை நோக்கி இருக்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா.
இந்த காலவெளியில் உங்களை பார்த்து சொல்றேங்க, எல்லாமே மாறுங்க, எல்லாமே மாறும். மனுஷன் மாறி போவான், மனுஷனுடைய வார்த்தைகள் மாறி போகும், மனுஷனுடைய காரியங்கள் மாறி போகும், அன்பு மாறி போகும், அவருடைய காரியங்கள் மாறி போகலாம். ஆனா கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், உன்னை நேசிக்கிறவர், உன்னை உன்னோடு கூட இருக்கணும்னு நினைக்கிறவர் மாறிட மாட்டார். நல்ல கவனிங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆனா பவுல் சொல்றான், என்ன தெரியுமா சொல்றாரு? பணாசை எல்லா தீங்குக்கும். சும்மா வாய் திறந்து சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து பணாசை சொல்லுங்க. பணாசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்கிறது. சில பேர் அது கூட சொல்ல மாட்டாங்க. நேனெந்து చెప్తా, నా గురించే చెప్పమని, என்ன குறிச்சே நீ சொல்றியா? அது தொடுவானம். வேதம் சொல்லுகிறது, என்னை கேளும், அப்பொழுது பூமியின் கடையாந்தரங்களை நான் உனக்கு கொடுப்பேன் கர்த்தர் சொல்றாரு. இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்றேன், உன் இருதயம் எதை மேல் இருக்கிறதோ ஆண்டவரை விட நீ அதிகமாய் ஏதாவது நேசித்தா உங்களை பார்த்து சொல்லுவேன், அது கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. விட்டு வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நான் வாசிக்க வாஞ்சிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். ஐஸ்வர்யமானா இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று வகை தேடினான். ஜனக்கூட்டத்தில் பார்க்கும்படி காட்டத்தி மரத்தில் ஏறினான். அண்ணாந்து பார்த்து போர். இந்த சகேயு என்னப்பட்டவன் இருந்தான். அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, குள்ளமானவன், அவன் பணக்காரன். இங்கிலீஷ் பைபிள்ல போடப்பட்டிருக்கு, he was a chief collector and he was a rich man. பணக்காரன், எல்லாரை விட மூத்த, என்ன சொல்லுவாங்க, சீஃப் கலெக்டர்னா அவன் தான் டாப், தலைவன். இந்த கலெக்டர், இது என்ன சொல்றது, கலெக்டர்களை, இந்த வரி வசூலிக்கிறவங்க எல்லாருக்கும் அவன் தான் தலைவன். அப்போ அவன் கிட்ட நிறைய பணம் இருக்குமா இருக்காதா? சொல்ல மாட்டீங்களே. நிறைய பணம் இருக்கும். நிறைய லஞ்சம் வாங்கி இருக்கிறான் அவனே சொல்றான், நான் சொல்லல. நிறைய லஞ்சம் வாங்கி பாக்கெட்ல போட்டுனுக்குறான். இயேசு கிறிஸ்து கத்த கேட்கிறாரு, எரிக்கொழுந்து வரும்போது நம்மால பார்த்தாக்கா அந்த குள்ளமா இருக்கிறான், பார்த்து ஒன்றும் பண்ண முடியல, பார்த்தான் ஒன்றும் முடியல, கடன்னு மேலே ஏறிட்டான். ஏறி உட்கார்ந்து அங்கிருந்து பார்க்கறான், ஏசு வருவதை நான் பார்க்கணும். ஏசு கிறிஸ்து வந்தாரு, கீழே நின்னாரு, சகேயுவை கீழே வாழ்னாரு. உடனே கீழே இறங்கி வந்தான். வந்து கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நான் உன் கூட போஜனம் பண்ண போறேன், உங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்ன போது அவங்க வீட்டுக்கு கர்த்தர் போனாரு. உடனே போன உடனே அவன் என்ன பண்ணான் தெரியுமா? நான் அநியாயமாய் சம்பாதித்த எல்லா பணங்களும் ஒருவன் கிட்ட 1 ரூபாய் வாங்கினால் அவனுக்கு 7 மடங்கு நான் திருப்பி கொடுப்பேன். திருப்பி கொடுத்துட்டான். இவனும் பணக்காரன் தான், அவனும் சொல்ல மாட்டேன்றீங்களே. இவன் மனசு இப்ப யார் மேல வச்சிருக்கிறான்? ஆனா இவன் எதை கடைபிடிக்கிற ஆள் இல்ல. இயேசு யாருன்னு பார்க்கறதுக்கு போனான். ஆனா அவனுக்கு தெரியுது இயேசு நல்லவரும் தெரியுது. அவனுக்கு தெரியுது 10 கட்டளை தெரிகிறது. அவனுக்கு தெரியுது சிறு வயசுல இருந்து அவன் கடைபிடிக்கிறான், எல்லாமே பண்றான். ஆனா பணத்தின் மேல அவன் யோசனையா இருக்கிறான். இவன் பணத்தின் மேல யோசனையா இல்ல, கர்த்தர் மேல யோசனையா இருக்கிறான். இன்னைக்கு உன் யோசனை யாரு மேல இருக்கிறது? உன் யோசனை யாரு மேல இருக்கிறது? ஆண்டவர் சொல்றார் செகேயுவை பார்த்து, செகேயுவே, இன்றைக்கு நீ ஆபிரகாமுடைய குமாரனாய் மாறிட்ட. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆபிரகாமின் குமாரனாய் அல்லது கர்த்தருடைய பிள்ளையாய் கர்த்தரை மாற்றிக்கொள்ள விரும்புறாரு. உங்க இருதயங்களை கர்த்தர் பார்க்கிறார், மேல் ரூபத்தை கர்த்தர் பார்க்கல. ஒரு ஆமேனும் இல்ல. போனா போது என்னைக்குமே நம்மளுக்கு இருக்கிறது 4 ஆமேன் உனக்கு கண்டிப்பாக உடைய
உண்டு. அப்பப்ப நான் சொல்லுவேன், நான் எம்எல்ஏ போட்டி பண்ணாலும் எனக்கு ஒரு ஓட்டு மட்டும் கண்டிப்பா உண்டு. எதுக்கு? என் பொண்ணுக்கு ஒன்றும் ஓட்டு வரல, சொல்றேன். ஓட்டு உண்டு. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன பண்ணாலும் என் பொண்ணு சொல்லும், டாடி என்ன பார்த்து சொல்லுது, முடிய பிடிச்சி, என்ன உனக்கு நடு முடியே இல்லையாடு? இருக்கிறதே முன்னாடி முடியோ நடு முடியோ, இருக்கிறது 4 முடி சேர்த்து மத்தியானம் நீ வந்து பிசாசை பிடிச்சி இப்படி பண்ற, முடிய பிடிக்கிற அப்படின்னு நீ என்ன பண்ணிட்டு இருந்தது? முடியே இல்லை, முடி இல்லை, உச்சி முடி பிடிக்கணும். உச்சி முடி தான் இருக்குது, முன்னாடி முடி தான் போகுது. ஒரு காலத்துல உச்சி முடி. நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. எனக்கு ஒரு ஓட்டு கம்பல்சரி உண்டு. ஏன்? என் பொண்ணு போட்டுருவா எனக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவளுக்கு ஆமா, அதுக்காக பையன் போட மாட்டான்ல, போடுவான். இன்னைக்கு காலையில் என்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வச்சான், டாடி. நான் சொன்னேன், ஏன்டா டாய்லெட்டில் போய் 1 மணி நேரம் இருக்கு, ஏடா உள்ள ஏசி போட்டு விடுவா அப்படின்னா, அது பண்ணு டாடின்றான். சந்தோஷமா இருக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட்டு இப்படி இருக்கு கதை. சரி, ரொம்ப நல்லது. நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இவனும் பணக்காரன் தான், அவனும் பணக்காரன் தான். அவங்கிட்ட கர்த்தர் கேட்கிறாரு, உன்னுடைய செல்வத்தை அல்லது இந்த ஏழைகளுக்கு கொடுத்து விடுன்னு சொல்லிட்டாரு. இவர்கிட்ட வந்து ஆண்டவர் எதுவுமே பேசல. வீட்டுக்குள்ள வந்தாரு, இவன் சொல்றான், எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டான். இப்ப சொல்லுங்க, கர்த்தரை யார் ஆசீர்வதிப்பாரு? இப்ப இவனுக்கு யார் மேல மனசு இருக்கு? சொல்ல மாட்டீங்க. இன்னொரு வசனத்துல வாசிக்கிறேன், டக்குன்னு வாசிக்கலாம். டைம் ஆல்ரெடி கோயிங் அவுட். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. உங்க பொக்கிஷம் எங்க இருக்கு? அவன் பொக்கிஷத்து மேல அவனுக்கு இருந்தது மனசு, இவனுக்கு பொக்கிஷத்தின் மேல இல்ல. இப்போ பொக்கிஷத்தை விட எதை பார்க்கறான்? பொக்கிஷமா? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா. சரி போட்டோம், புரியாதவங்க ஒரு அல்லேலூயா. சரி, எனக்கு எதுவுமே ஆகல, ரெண்டும் சேர்த்து ஒரு அல்லேலூயா. பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அவன் இருதயம் எங்க இருக்கிறது. அவன் தன் இருதயத்துல பொக்கிஷமாய் பணத்தை வச்சிருந்தான், ஆண்டவரை ஏற்றுக்கல, கடந்து போயிட்டான். ஆனா இந்த இடத்துல சகேயு, பணத்தை விட நீங்க தான் எனக்கு பொக்கிஷம் அப்படின்னு கர்த்தர் மேல நோக்கமா இருந்தபடினால இந்த பணத்தை எடுத்து தூக்கி விசிறி அடிச்சு, இயேசுதான் எனக்கு வேணும்னா, உன் பொக்கிஷம் எங்க இருக்கு? எது உனக்கு பொக்கிஷம்? எது உனக்கு இம்பார்ட்டன்ட்? எதை நீ தேடி ஓடிட்டு இருக்கிற? எதற்காக நீ பிரயாசப்பட்டு இருக்கிற? என்ன கேட்கிற தேவஜனமே, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், பலிபீடத்துல உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க பொக்கிஷம் இயேசு கிறிஸ்துவாகவே இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணக்காரன் அல்ல, பணத்தின் மேல மோகமா இருக்கிறவன் போக மாட்டான். பணத்தை இச்சைக்கிறவன் போக மாட்டான். பணம் தான் தெய்வம் நினைக்கிறவன் போக மாட்டான். நிறைய பேர் பணத்தையே கடவுளாகிட்டாங்க. அது எனக்கு தெரியாது, என்னவோ உங்களுக்கு தெரியாத மாதிரி. பணமே ஒரு கடவுள், புக்கு ஒரு கடவுள். சின்ன வயசுல தெரியாம மெச்சிருவோம் பாருங்க, என்ன ஃபைட்டு, விடவே மாட்டாங்க. அது எடுத்து நீ முத்தம் வச்சாதான். நான் கூட தான் முத்தம் வச்சிருக்கிறேன், வேற வழி. அவன மாட்டான். நீங்க பண்ணலையா? என்னங்க பண்ணலையா? புத்தகத்துக்கு முத்தமே வைக்கலையா நீங்க? போங்க. அவன் விட மாட்டான். அது எப்படி நீ மெரிக்கலாம்? முத்தம் வச்சுட்டு போ. சரி, போனா போது ஒரு முத்தம் எடுத்துக்கு போ. பணத்தின் மேல அவன் இச்சைத்தபடினால இயேசுவை இழந்துட்டான், நித்திய ஜீவனை இழந்துட்டான்.
ஆனா இயேசு கிறிஸ்துவை இவன் பிடிச்சுக்கிட்டான். இனி எனக்கு எதுவும் தேவையில்லை, நீங்க தான் என் பொக்கிஷம் என்று சொன்னான். எல்லாத்தையும் வெளியே போனாலும், எது என்னை விட்டு கடந்து போனாலும், உங்களை நான் விட மாட்டேன் ஆண்டவரே. வந்தவங்க நீங்க, உங்களை நான் வெளியே தள்ள மாட்டேன். உங்களோடு தான் வாசம் பண்ணுவேன், உங்களோடு தான் நான் இருப்பேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் பணம் எல்லாம் அழிந்து போனாலும் பரவாயில்ல, உண்மை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அவனுடைய காரியங்களை கர்த்தர் இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா இந்த செகேயுவை கர்த்தர் ஆசீர்வதிக்கவில்லையா? இன்னொரு ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் படிக்க வாசிக்கிறேன். வாசிக்க கேட்கலாம். அதே வசனம் தான். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 3 வாசிங்க. அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பேத்தேல் மட்டும் பேத்தேலுக்கு ஆயுக்கும் நடுவாகத்தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குனதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். நான் படிக்க வாஞ்சிக்கிறேன். தயவு செய்து கவனிங்க, நல்ல கவனிங்க. மேல வாசிக்கும் போது ஆபிரகாம் மிருக ஜீவங்களும் வெள்ளியும் பொன்னும் ஆஸ்தி உடையவனா இருந்தான். கீழே வாசிங்கன்னா ஆபிரகாம் தன்னுடைய முதல் என்னது கர்த்தருக்காக பலிபீடத்தை கட்டினான். எங்க கட்டினான்? இதை வாசிக்கும். பேத்தேல்ல கட்டினான். தாய்க்கு பேத்தேல் நடுவில் கட்டி, சரி எங்கேயோ கட்டினான், பேத்தேல்ல வச்சுக்கோங்க. பேத்தேல்ல கட்டினான்னு வச்சுக்கோங்க. முதல்ல அங்க தொழுது கொண்டான். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறான்? இங்க நம்ம எதுக்கு கொடுக்கிறோம்? இந்த பணக்கார யங் ரிச் மேன் எதுக்கு கொடுக்கிறான்? பணத்துக்கு கொடுத்தான். கர்த்தரை தொழுது கொள்ளல, கர்த்தருக்கு பயப்படல. அதை விட இதை நேசித்தபடினால, இதுதாங்க வித்தியாசம். அவங்க கிட்ட பணம் இருந்தது, வெள்ளி இருந்தது, பொண்ணு இருந்தது, மிருக ஜீவங்கள் இருந்தது, ஆஸ்தி இருந்தது, அந்தஸ்து இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா அதை விட ஆண்டவரை தொழுது கொள்ளுவதில், அவரை ஆராதிப்பதில், அவரை பாடுவதில், அவரை உயர்த்துவதில், அவருக்கு பலி கொடுப்பதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தபடினால ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா அதே பணக்கார ஆண்டுடைய வார்த்தையை விட்டு விலகினபடினால, அல்லது கர்த்தருக்கு வார்த்தையை அவன் கேட்காதபடினால அவன் சாபமாய் மாறினான். நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. பணத்தை உங்ககிட்ட இருக்குது தப்பு இல்லை, உன் இருதயம் அந்த மேல இருக்கக்கூடாது. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உன் இருதயம் எங்க இருக்கு? எந்த சேட்டுக்கடல இருக்கு? ஜாக்கிரதை. உன் இருதயம் எங்க இருக்குதோ, உன் பொக்கிஷம் எங்க இருக்குதோ சொல்ல மாட்டீங்க. 1 லட்சம் ரூபாவை பீர்வலை வச்சா எத்தனை தடவை வீரை பிடிச்சி தொங்குவான்? பொய் சொல்லாம சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இப்படி பண்ணுவாங்களே லாக்கு, அந்த லாக் எடுத்து லாக் பண்ணி அதை பிடிச்சின ஒரு தொங்குவான். நீ தொங்குலயே வஞ்சிருமே அது. வீட்டுக்கு லாக் பண்ணி அதை பிடிச்சி என்ன தொங்குறது? தாங்குமா? நீ 10 வாட்டி தொங்கணும்னே அதே வீக் ஆயிடும். அது தெரியுமா உங்களுக்கு? என்னங்க பாக்குறீங்க? 10 தடவை பிடிச்சி தொங்குனீங்கன்னா அது என்ன ஆகும்? வீக் ஆயிடும். ஏன்னா தொங்குற வெயிட் கம்மியா? எல்லாம் இருக்கணும், நல்லதுதான். ஆனா உன் இருதயம் எது மேல இருக்கணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினான், அது அவனுக்கு ஆசீர்வாதமாய் மாறிற்று. இனி நான் உங்களை பார்த்து சொல்றாங்க, ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர், ஆபிரகாமை உயர்த்தின கர்த்தர். ஆபிரகாமை ஏன் ஆசீர்வதித்தார்னா, கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தான். தன் சொந்த மகனாகிய ஈசாக்கை கர்த்தர் கேட்கிறார், எனக்கு பலியாய் கொடுக்கும் போது ஆண்டவருக்கு மறுப்பு பேசல, ஆண்டவரை முன்வைத்திருந்தான், ஆண்டவருடைய காரியங்களை முன்வைத்திருந்தான். உடனடியாக என்ன தெரியுமா பண்றான்? ஆண்டவருக்கு பலி கொடுக்கும்படி தன் சொந்த குமாரனை கொண்டு போகிறான். என்னை கேட்கிற தேவச்சனமே, கர்த்தருடைய வார்த்தை தட்டாதவன், கர்த்தருக்கு
முக்கியத்துவத்தை கொடுக்கிறவன். அதனால் தான் ஆபிரகாமுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தது. 6ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அப்படித்தான் போடப்பட்டிருக்கு. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமியானது தாங்க கூடாததா இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமல் ஆயிற்று. பூமி என்னவாயிச்சா? பூமி தாங்கலன்னு நான் இதுவரை எங்க படிக்கல. நீங்க படிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் ஒண்ணுமே இல்லை. நம்ம மோசஸ் பிரதர் வீட்டுக்கு அந்த பக்கம் என்னது குட் ஸ்டைனா நிக்கும். வெயிட் அவ்வளவு வெயிட். என்னைக்காவது கேள்விப்பட்டீங்களா பூமி தாங்கலன்னு? கேள்விப்பட்டீங்க? தெரியலங்க. அவ்வளவு பெரிய கப்பல் இதை இந்த OHS ரோட்ல போய் நேரா போய் அந்த பிரிட்ஜ் ஏறி பார்த்தாக்கா OHS ரோட்ல நிக்குதாங்க நிறைய. அவ்வளவு பெரிய கப்பல் தெரியுங்களா? என்னைக்காவது கேள்விப்பட்டீங்களா தாங்கலன்னு? ஆனா ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகையில அந்த பூமி தாங்க கூடாததா இருந்தது. இது நான் உங்களை பார்த்து சொல்றேன். அவ்வளோ ஆஸ்தி மிகுதி அப்படின்னா அதிகம். ஆனா ஆபிரகாம் பரலோகத்துக்கு போயிட்டான். ஏன்னா அவன் ஆஸ்திய பார்க்கல, பெத்த மகனுன்னு பார்க்கல, எதையும் கண்டுக்கல. கர்த்தர் தான் என்னை நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரனை ஆசீர்வதித்தாருன்னு அவர் மேல விசுவாசமா இருந்தபடினால கர்த்தர் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உன் இருதயத்துக்குள்ள ஆழத்துல என்ன தெரியுமா இருக்கணும்? என்ன நடந்தாலும், எது கடந்து வந்தாலும், எது போனாலும், என்ன நடந்தாலும் அவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா என்னை ஆசீர்வதிக்கிறவர், என்னை தப்புவிக்கிறவர், என்னை விடுவிக்கிறவர், என்னை போஷிக்கிறவர், என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், எல்லாம் வரும். ஒரு ஆமேனே இல்லையே. எல்லாம் உன் முகத்தை பார்த்தா எனக்கு வேணான்ற மாதிரி இருக்கு. எல்லாம் வரோம்னா வேணாம். என்னது இந்த வருஷத்துல வர 2 சவர நகை உனக்கு வேண்டாம், செயின் வேண்டாம், ஹலோ ஆப்பிள் வாட்ச் வேண்டாம், ஆப்பிள் வாட்ச், ஆப்பிள் போன் வேண்டாம். நிறைய பேருக்கு ஆப்பிள் வாட்ச் போனு எந்துக்கு என்ன 10,000 ரூபாய் பட்டு சாரி வேண்டாம், அது வரட்டும். ஆப்பிள் போன் வந்து 70,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய், அதெல்லாம் வேண்டாம். சரி, ஆபிரகாமுடைய மனசு கர்த்தர் மேல் இருந்தது. அது அவனுக்கு ஆசீர்வாதமாய் மாறிச்சு. முதல்ல மேல ஆஸ்தி சொல்லப்பட்டது. அதுக்கு அடுத்து என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு பலி கொடுத்தான். இன்னைக்கு உன் இருதயத்துல கர்த்தருக்கு பலி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டே இருக்கணும். ஆண்டருக்கு பிடிச்ச காரியம் ஒண்ணு சொல்லவா? அவர் கொஞ்சம் பொசசிவ்னஸ் காட், பொறாமையின் தேவன். அவரை தான் முதல்ல இருக்கணும். அவர் கேரக்டர் எப்படி? நீ பணத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா, பொருளை வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆஸ்தி அந்தஸ்துகளை வச்சுக்கிட்டீங்கன்னா அவர் இருக்க மாட்டார். அவருடைய கேரக்டர் எப்படி? அவர் சொல்றாரு, ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் மிகுதியானவனா இருந்தான். வெள்ளி பொண்ணு எல்லாமே இருந்தது. ஆபிரகாம் பரலோகம் போயிட்டான். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எதையும் முன்ன வைக்காத, கர்த்தருடைய காரியத்தை முன்னவை. ஆண்டவர் முன்னாடி வைத்து ஓடு. அவர் நல்லவர், அவர் கைவிட மாட்டாரு, சூழ்நிலைகளை மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு நாளிலே எங்க இருக்கணும் கூட தெரியாது, நாடோடியா வாழ்ந்து கொண்டிருந்தான், அங்கங்க குடாரங்களை போட்டு கொண்டிருந்தான். ஆனா கர்த்தர் அவனுக்கு எப்ரோனை கர்த்தர் கொடுக்கவில்லையா? உனக்கு கர்த்தர் எப்ரோனை கர்த்தர் கொடுப்பார். நிரந்தரமான இடத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு ஆசீர்வாதமான இடத்தை கர்த்தர் வைப்பார். உன்னதமான இடத்தை கர்த்தர் கொண்டு போவார். உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் கொண்டு போவார். உன்னுடைய ஆஸ்திகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னுடைய ஜனங்களையும் அவன் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். நம்புறவன் கரங்களை மேல உயர்த்தி, thank you Jesus, hallelujah, hallelujah. அவரை நம்பினவர்களை கர்த்தர் கைவிடல. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், பணத்தை நீ பின்ன ஓடுறத பார்க்கலும் பணத்தை கொடுக்கிற கர்த்தரை பின்னாடி ஓட ஆரம்பி.
அவரை பிடிச்சுக்க ஆரம்பி. கர்த்தருனை ஆசீர்வதித்து உயர்த்தும்படிக்கு வாஞ்சிக்கிறார். இன்னைக்கு சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தனை பார்த்து சொல்றேன், வேண்டாம் வேண்டாம். ஆபிரகாமுக்கு இருக்கிற அந்த கிருபைகள், அந்த ஜெப ஆவி, அந்த பலி கொடுப்பதல் எனக்குள்ள வருவதாக. உம்மை முன்வைக்கிற கிருபை எனக்கு கொடுப்பீராக. உம்மை பின்தொடர்ந்து வருகிற கிருபை எனக்கு கொடுப்பீராக. உம்மை நம்புகிற கிருபை எனக்கு கொடுப்பீராக. பணமோ ஆஸ்திகள் அல்ல, உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன்றவங்க மட்டும் அப்படியே முழங்கால போட்டு, எல்லாம் முழங்கால போட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆஸ்திகள் உண்டு, அதோடு கூட பலி கொடுப்பதும் உண்டு. இன்னைக்கு ஆஸ்திய பார்த்து அமர்ந்திருந்தா நீ தோத்துருவ ஒரு நாள். இன்னைக்கு காலையில என் மகவோட தான் பேசிட்டு இருந்தேன். If you want to come first, you need to do hard work. நீ கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீ ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தா தக்க வச்சுக்கணும்னா அதை தக்க வைத்துக் கொள்ள இன்னும் அதிகமா வேலை செய்யணும். நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா ஜெபிக்கணும். பெற்றுக்கொண்டதை எழுந்து போகாம இருக்கணும்னா இன்னும் அதிகமா ஜெபிக்கணும். ஜெபிக்கிற நேரம் இது, கேட்கிற நேரம் இது, பலி கொடுக்கிற நேரம் இது. ஓ கர்த்தர் இந்த வேலையில ஒவ்வொருத்தர கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமின் மேல் இந்த அந்த கிருபைகள். ஆண்டவரே, பணத்தின் பின்ன நான் ஓட மாட்டேன், ஆஸ்திகள் பின்ன நான் ஓட மாட்டேன். ஒருவேளை என் சூழ்நிலை இப்போ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம், குறைவா இருக்கலாம், பலவீனப்பட்டு இருக்கலாம், அல்லது தேவைகள் மத்தியில் இருக்கலாம், அவமானங்கள் மத்தியில் இருக்கலாம், கண்ணீர்கள் மத்தியில் இருக்கலாம். என் தேவன் என்னை, ஆண்டவரே, என் காரியங்களையும் மாற்ற. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருமானங்களை கர்த்தர் உயர்த்த பண்ணுகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களோட வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம். என் வருமானத்தை உயர்த்துங்க ஆண்டவரே, என் வருமானத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆபிரகாம் செய்ததெல்லாம் அவனுக்கு வாய்க்க பண்ணினார். ஆஸ்தி அவனுக்கு மிகுதியாய் கர்த்தர் மாற்றினார். இயேசுவின் நாமத்தினால இந்த காலவேளை பொழுதுல கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது என்னன்னா, நீ ஆண்டவர் மேல நோக்கமாய் இருந்தால், ஆண்டவர் பின்தொடர்ந்து கடந்து வந்தனா, கர்த்தருனை ஆசீர்வதிக்க அவர் பெரியவர். அவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் உன்னதர். ஆமென். ஹல்லேலூயா. அவரை போல யாரும் இல்லைங்க. யார நம்புறீங்க? யார நம்புறீங்க? அம்மா, சகோதரி, சகோதரனே, நீ நினைக்கலாம் என் சூழ்நிலை சரியில்லை பாஸ்டர், பாஸ்டர் எனக்கு இருந்த வேலை போயிடுச்சு பாஸ்டர், பாஸ்டர் என் வியாபாரத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்லை பாஸ்டர், என் ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம் இல்லை பாஸ்டர். நிறையத்துல நீங்க ஒருவேளை நீங்க தோத்து போயிருக்கலாம். தோத்து போனவளை தோத்து போன விடமே கர்த்தர் விட மாட்டாரு. ஒரு நாளிலே ஆபிரகாம் நடந்து 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 எங்கெங்கயோ சுத்திட்டு இருந்த அவனை கர்த்தர் எப்ரோனு கொடுத்த கர்த்தர் சொன்னார், இந்த இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்ரோனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்ரோனில கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் பேரை பெருமையாக்கினார். அவனை விசுவாசிகளை தகப்பனை மாற்றினார். இந்த வேளையில கர்த்தர் அதே அவனை மாற்றினவர், அவனோடு கூட இருந்தவர் கர்த்தர் உங்களையும் மாற்ற. ஜீசஸ், ஹல்லேலூயா. நேர்முழங்கால் போட முடிந்தவங்க நேர்முழங்கால போடுங்க. ஜஸ்ட் ஒரு 5 minutes மட்டும் நான் செபிச்சு நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். தயவு செய்து யாரும் அப்படி இப்படி திரும்பி பார்க்க வேண்டாம். ஷந்தரலது கபரபர பாபா. Thank you Jesus. ஹல்லேலூயா. எதை மேல நோக்கமா இருந்தீங்க? எதை மேல உங்களோட நோக்கம் போயிட்டு இருக்கு? ஐயோ இந்த வேலை போயிடுமோன்ற ஒரு பயம், இந்த வியாபாரத்தை விட்டு வியாபாரத்துக்கு வேற வியாபாரத்துக்கு போயிடலாமான்னு இன்னொரு பயம். இதுவரெல்லாம் ஓடுன, இனிமே என்னுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குமோன்னு ஒரு பயம். இயேசுவின் நாமத்தினால பலிபீடத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் கை விட மாட்டாரு. வலது கரத்தை மேல, நான் ஆரோக்கியத்தை பார்க்கல, மெடிசனை பார்க்கல, அல்லது எனக்கு இருக்கிற வேலை வாய்ப்பை பார்க்கல, ஆப்ஷன்ஸை பார்க்கல, உங்களை தான்ப்பா நான் பார்க்கிறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கல. உங்களை தான் நாங்க பார்க்கிறோம், உங்க மேலதான் நம்பிக்கையா இருக்கிறோம். ஆபிரகாமின் மேல அந்த கிருபைகள், ஆபிரகாமிலிருந்து அந்த விசுவாசம் எங்கள் மேல வருவதாக, எங்களை நிரப்புவதாக, எங்களுக்குள்ள வருவதாக. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர்,
ஆபிரகாமோடு இருந்தவர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. Thank you Jesus. Hallelujah. இதோ கர்த்தர் செய்ய போற காரியங்கள் அது பயங்கரமா இருக்கும், அது பயங்கரமா இருக்கும். நீ யோசிக்காததும் யூகிக்காதுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. நான் அந்நிய கண்களால் அல்ல, என் கண்களை நான் பார்க்க போறேன். எத்தனை பேர் ஆம் என்று சொல்றீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? விடுதலை நிச்சயம், விடுதலை நிச்சயம், அற்புத நிச்சயம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகல. விசுவாசி, 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 நம்பிக்கையோடு இரு. கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார். நீ விசுவாசித்தால் உனக்கு அது ஆகும். தேங்க்யூ ஜீசஸ். நிறைய பேர் நிறைய பயங்கள், நிறைய பயங்கள். இயேசுவின் நாமத்தினால ஆபிரகாமுக்கும் பயம் இருந்தது, ஆபிரகாமுக்கும் பயம் இருந்தது. ஆனா அந்த பயத்தை கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு உன் பயத்தை கர்த்தர் மாற்றுவார். திரும்பி போகும்போது எப்படி தெரியுமா போவ? ஒரு தைரியத்தோடு போவ. என் தேவன் என்னை கைவிட மாட்டார். சூழ்நிலைகளை மாற்றுவார், சூழ்நிலைகளை மாற்றுவார். ஆனா பலி கொடுக்கணும், நீ செபிக்கணும், நீ நம்பிக்கையா இருக்கணும். பணத்தை பார்க்காத, அவரை பாரு. பிரச்சனைய பார்க்காத, அவரை பாரு. உன் இருதயம் எங்க இருக்கு? உன் இருதயம் எங்க இருக்கு? என் இருதயம் ஒருவேளை இத்தனை நாள் என்னுடைய ஹெல்த் மேலேயோ, ஹெல்த்னாக்க ஆரோக்கியத்தின் மேலேயோ, பணத்தின் மேலேயோ, குறைவுகளின் மேலேயோ, பலவீனங்களின் மேலேயோ எப்படி எப்படியோ இருந்தது. ஆனா இனி நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். அப்படிங்க மட்டும் கரங்களை மேல உயர்த்தி உங்களுக்கு நான் செபிக்கும்படிக்கு வாஞ்சிக்கிறேன். அவர் நம்பினவங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். அவர் நம்பினவங்களை கர்த்தர் வேணான தள்ளிவிட மாட்டார். அப்பா, என் நம்பிக்கை நீங்க தான்ப்பா, என் நம்பிக்கை நீங்க தான்ப்பா, உண்மை நம்பி இருக்கிறப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை அப்படியே பிடித்துக்கொள்ள நான் உங்களுக்கு செபிக்கும்படிக்கு வாஞ்சிக்கிறேன். நன்றி அப்பா, இந்த காலவேளை பொழுதுக்காய் நன்றி. எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய காதுகளை துணித்ததுக்காய் நன்றி. ஆம், பணம் அல்ல, அதைவிட பெரியவர். உம்மை நாங்கள் பிடித்து கொள்ள, உம்மோடு கூட நாங்கள் சஞ்சரிக்க, உம்மோடு கூட கர்த்தாவை நாங்கள் சிநேகிதம் பண்ண, உம்மோடு நாங்கள் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி செபிக்கிறோம். ஆபிரகாமோடு இருந்தவர் எங்களோடு இருக்கிற நீ மாறாதவர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். யாரெல்லாம் கையை உயர்த்தி இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உம்மை நம்புறேன்னு சொல்லியிருக்காங்களோ, இயேசுவின் நாமத்தினால ஒரு பெரிய மாற்றத்தை இவங்க காணட்டும், ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கட்டும், நம்பிக்கை உருவாகட்டும், விசுவாசம் கடந்து வரட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும், எல்லா பிசாசுகள் நிர்மலமாகட்டும், விடுதலை நிச்சயமாகவே பார்க்கட்டும். இயேசுவின் நாமத்தினால அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. தேவன் நீர் செய்யற காரியங்கள் அது பயங்கரமா இருக்கும். அற்புதங்களை செய்க. பேத்தேலிலே அவன் முதலாவது கர்த்தருக்கு பலியிட்டான். பேத்தேலுக்கு வந்து பலியிட கிருபை செய்யுங்கப்பா. சபையா எங்களை நடத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.